ஓம் சாந்தி. அப்புறம் இன்னொரு விஷயம் நாட்டில் போயிட்டுருக்கு நியூஸ் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஜூலை 31ஆம் தேதியோட அந்த கறிக்கோழி அந்த மீட் இருக்கே, அதுக்கெல்லாம் தடை விதிக்கிறோம். தடை இல்ல, அந்த வணிகர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களாம். நாங்கள் விற்பனை செய்ய மாட்டோம், கால வரையற்ற வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ கறிக்கோழி ரொம்ப இப்போ எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனில், அப்புறம் ஹோட்டலில், சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இந்த கறிக்கோழி அந்த மீட்டுக்கு அடிமையாயிட்டாங்க. அந்த சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டுருக்காங்க எல்லாருமே. அதனால அது எவ்வளோ பிரச்சனை வருது பாருங்கள். அது வந்து இப்போ அடிக்கடி இந்த பறவை காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வரதெல்லாம் இந்த மாதிரி மீட் சாப்பிட்றதுனால தான் வருது. இருந்தாலும் மக்களுக்கு அது அடிக்ட் ஆனதுனால அதை விடவும் முடியல. ஆனால் இப்போ பாருங்கள், இயற்கையிலேயே இப்போ ஒரு ஸ்ட்ரைக் நடந்து மக்களுக்கு தட்டுப்பாடு வர மாதிரி ஆகுது. நிறைய இடங்களில் கிடைக்காது, இல்லை கம்மியாக கிடைக்கும், அந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது. இப்போ வந்து அவங்க எதுக்காக அப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா, அந்த கோழியெல்லாம் வெயிட் பார்ப்பாங்க இல்லையா, வெயிட்டு கூட இருக்கணுங்கிறதுக்காக நல்லா சாப்பாடு கொடுத்துருவாங்க போல இருக்குது. அது வந்து ஒரு 15 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த கோழிக்கு வந்து சாப்பாடு கொடுக்காம நிப்பாட்டணுமா, அந்த இறைச்சிக்காக யூஸ் பண்ணுற கோழியை. தண்ணி கொடுக்கலாமா. அப்படி அதுக்கப்புறமும் சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தால் வயிற்றில் இருக்கிறது வந்து டைஜஸ்ட் ஆகாமல் அதுக்கப்புறம் அது இது பண்ணும்போது கிருமிகள்லாம் வந்து அதனால் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து மாசுக்கு எதுவும் மோசமாகுமா, அல்லது சாப்பிட்றவங்களுக்கும் ஏதோ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டிஷனாக இருக்க மாட்டேன்றாங்க உற்பத்தியாளர்கள். அதனால நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த 15 மணி நேரம் வரைக்கும் அதுக்கு சாப்பாடு கொடுக்காம எம்டியாக வயிற்ற போட்டு, ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் அப்படி தான் சொல்லுவாங்களே, எம்டி ஸ்டமக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதில் கழிவுகள் இருக்கக்கூடாது, இன்டைஜஷன் அதுக்குள்ளே சாப்பாடு சரியாக செரிமானமாகாமல் இருக்கிறது, இந்த கழிவுகள் இதெல்லாம் வெளியில் வரும்போது அது வந்து வியாதியை மக்களுக்கு பரப்பும். அதோடு இல்லாமல் சுற்றுப்புறத்துக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. அதனால தான் இந்த கண்டிஷனை வந்து கரெக்டாக கொண்டு வரணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தால் வெயிட் போடிடும்ல, அதுக்கு ஒரு லாபம் தானே, அந்த கோழியோட வெயிட்டு பார்த்து வாங்குவாங்களா. அதனாலலாம் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இது ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இதுவும் மீறி என்னென்ன நடக்குமோ தெரியல. ஆனால் இப்போ வந்து அந்த தானாகவே கட்டுப்பாடு வர்ற மாதிரி ஆகுது பாருங்கள். இத்தனை நாளும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது எவ்வளோ தான் நம்ம சொன்னாலும் கேட்குறது கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி பறவை காய்ச்சல் வருது, சில பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் கேட்குறது இல்லை. பாக்டீரியா வைரஸ் எல்லாம் பரவுது, என்னென்ன பிரச்சனை நடக்குது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படியுமே இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக வரும்போது இப்போ எப்படி உலகம் மாறிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த சின்ன சின்னதுலேருந்து பெரிய நல்ல லெவலுக்கு போகிற மாதிரி தான் தெரியுது இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்க்கும்போது. ஆனால் இந்த மாதிரி வந்து கண்டிஷன் வந்தால் தான் அவங்க கேட்பாங்களா, இல்லாட்டி அவங்களுக்கா சுய அறிவு இருக்காதா, இந்த மாதிரிலாம் செய்யலாமா. அநியாயம் பண்ணுறதுலாம் ஒரு அளவே கிடையாது. அது வேறு, இது சாப்பிட்றதே பெரிய தப்பு. அதில் வேறு இப்போது இந்த மாதிரி கோழினால் பிரச்சனை வந்து அதில் டிசீஸ் வர்றது இதெல்லாமே பிரச்சனைக்குரிய விஷயந்தான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு, சொல்யூஷன் எப்போ தான் வருமோ அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட்டே இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குது, இப்போ வந்து எந்த மாதிரி மாறினா நல்லாயிருக்கும், உலகம் இந்த மாதிரி ஒரு உலகமாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சொல்லியிருக்கிறார். உலகம் எப்படி மாறப்போகுது, இப்போ வந்து கடைசி நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் உலகத்தில் வந்துட்டுருக்கு. சாப்பாட்டிலேருந்து எல்லா விஷயம், நோயிலேருந்து மற்றவங்களை கெடுக்கிறது, எல்லா வன்மம் விகார குணங்கள் எல்லாம் தலைவிரிச்சு ஆடுற நேரத்தில் கடவுள் வந்து ஒரு உண்மையை சொல்கிறாரு. இப்போ கலியுகம் முடிய போது எல்லாமே உச்சக்கட்டத்துக்கு போய் தான் அது சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ஞானம் சொல்லியிருக்கிறாரு கடவுள். அதை பற்றி சொல்லுங்கள் பிரதர். ஸோ ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்தா, விலங்குகளிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள், விலங்குகளை துன்புறுத்தாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. சில வாசகங்கள் எழுதுவாங்க இல்லையா பஸ்ஸில் சைட்லெல்லாம், அப்படி எழுதியிருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அசைவ உணவை சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனை ஆகிடுது. ஆனால் விலங்குகளை துன்புறுத்தாதீர்கள்னால் பிரச்சனையாக ஆகிறது கிடையாது. ரெண்டுத்துக்கும் ஒன்று தானே அர்த்தம் இல்லை? அதுக்கு சின்ன துக்கம் கூட கொடுக்கக்கூடாதுன்னா அதை வெட்டி சாப்பிட்றதுன்றது துக்கத்தின் உச்சம் இல்லையா? ஸோ மனிதர்கள் வந்து நிறைய இந்த விலங்குகளை, அதாவது அவங்க வீட்டிலே நாய் வளர்ப்பாங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க, மீன் வளர்ப்பாங்க, ஆனாலும் அவங்க அசைவம் சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களால வந்து அதை
புத்தி வேலை செய்யலை, அவ்வளோதான். அது அவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு புத்தி வேலை செய்யலைன்னும் போது என்ன பண்ண முடியும்? ஏன்னா இது கலியுகம். கலியுகத்தில் புத்தி வேலை செய்யாது, கல்புத்தியினர்னு கடவுள் சொல்லுவார். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோவில் வந்து எடுத்து சொல்கிறது. ஒரு விலங்கு துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின் போது அதுக்கு நம்ம துக்கம் கொடுக்கலாமா? நம்ம வீட்டு நாயை யாரோ ரோட்டில் போகிறவங்க கல்லால் அடித்தாலே நமக்கு கோபம் வருது இல்லையா? அது விலங்கு தானே. அது ஏன் அது மேலே அவ்வளோ பாசம்? அப்படி இருக்கும்போது ஒரு ஆடு, ஏன்னா நாய் கூட கடிக்கும், நிறைய அந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஆடு மாடு கோழி எல்லாம் யாரை என்ன பண்ணிச்சு? அதுவும் கோழி என்ன பண்ணும்? யாரையுமே எதுவுமே பண்ணாது. உங்களை பார்த்தா அது எட்ட பறந்து போயிடும். ஸோ அதை சாப்பிட்றதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை. அப்புறம் ஒரு உயிரை அறுத்து கொண்டு தான் உங்கள் உடம்ப வளர்க்கணுமா? அது ஒரு ஜீவன் தானே. உங்களை அது மாதிரி கொண்டு போய் அடைச்சி ஒரு 15 மணி நேரம் வயிற்ற காய போட்டு இதுக்காக தான் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு யாராவது போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதுவும் ஒரு உயிர் தானே. அப்புறம் அதோடு இல்லாமல் டெட் பாடியெல்லாம் எங்கே பறைப்பாங்க? சுடுகாட்டில் தானே. உங்கள் வயிறு என்ன சுடுகாடா? டெட் பாடியெல்லாம் உள்ளே போட்டு 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 அப்படியே வச்சுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் சந்தோஷத்துக்காக, அல்லது நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ப்ரோட்டீன் வேணும் அப்படின்லாம் நினச்சி மற்ற உயிரை சாகடிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே, அது எவ்வளோ பெரிய அநியாயம். ஸோ இப்போ ஃபேமஸாக வந்து நித்யானந்தா அவர்கள் ப்ரோட்டீனுக்காக நாங்கள் கறி சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்களே, யானை எந்த கறி சாப்பிட்டுச்சு? அதுக்கு எப்படி ப்ரோட்டீன் வருது அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி கூட யாரோ ஒருத்தவங்க இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா மனிதனுடைய அறிவுக்கு புலப்பட்டது ரொம்ப கம்மி, மனித உடம்புலே எடுத்துக்கிட்டால் கூட இல்லை. பெரும்பாலும் கேன்சர் கேட்டிங்கன்னா இந்தந்த காரணத்தினால வருதுன்னுவாங்க. அந்த காரணங்கள் எதுவுமே இல்லாதவங்களுக்கு வந்திருக்கும். அவங்க என்னென்ன காரணம்லாம் சொல்கிறானோ அதை பண்ணவங்களாம் ஆரோக்கியமாக இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ ஆனால் இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, மனிதர்கள் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த இன்றைக்கி எத்தனை நோய்கள் மனிதர்கள்கிட்ட இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த அசைவ உணவு குறிப்பாக பாரதத்துக்கு ஜஸ்ட் ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி வந்தது தான். அதுக்கு முன்னாடி இந்த கிராமத்து மக்கள் வந்து அந்த ஒரு வருடத்துக்கு ஒரு திருவிழா நடத்துவாங்க. அதில் வந்து கெடா வெட்டி சாமி கும்பிட்றது அப்படின்வாங்க. அப்போ மட்டும்தான் அவங்க நான்வெஜ்ஜே சாப்பிடுவாங்க, அதுவும் சும்மா கொஞ்சோண்டு, அவ்வளோதான். அதனால தான் அவங்க அதுக்கு அடிமையாகாமல் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நான்வெஜ் இல்லைன்னா என்னால் சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனிதர்கள் வந்து அடிமையாகி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடிமையான உடனே அதுக்கு சாதகமாக யாரெல்லாம் பேசுகிறாங்க? டாக்டர்ஸு அந்த மாதிரி இதை எடுத்துக்கிறது. ஆனால் இதுக்கு அடிப்படை காரணம் பார்த்திங்கன்னா அவங்க அடிமையாக இருக்கிறது தான் காரணம் இல்லை. இப்போ ஒரு 2 அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் இருக்கிறாங்கன்னா, நமக்கு எந்த அரசியல் தலைவரை பிடிக்குமோ அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறவங்க வீடியோஸ் தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு யாரை பிடிக்காதோ அவனை திட்டுறவனுடைய வீடியோஸ்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி தான் இதுவும். ஆனால் மனிதர்கள் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அதிலும் குறிப்பாக இந்த பாடத்திட்டம் வந்து வெஸ்டர்னைஸாக மாறி அதில் தான் இதெல்லாம் வருது இல்லை. இதில் விட்டமின் ஏ இருக்குது, இதில் ப்ரோட்டீன் இருக்குது. இதெல்லாம் சின்ன வயசுலேயே மனிதனுடைய மனம் வந்து பிரெயின் வாஷ் செய்யப்படுது. அதே நேரத்தில் அவன் டேஸ்ட்டுக்கும் அடிமையும் ஆகிறான். அப்போ இதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இன்றைக்கி மனிதர்களுக்கு எவ்வளோ நோய் இருக்குது. 2 தலைமுறை முன்னாடி தான் இந்த அசைவமே இங்கே வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க இல்லை. சர்வசாதாரணமாக 90 வயது 100 வயது 100 கடந்து நிறைய பேர் இருந்தாங்க. கூணு போட்டு நடப்பாங்க. இப்போ கூணு போட்டு நடக்கிற வயசுலலாம் யாருமே இல்லை. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, சின்ன சின்ன நோயெல்லாம் தாங்கிக்க முடியல. ஆக்சுவலாக இந்த கொரோனா வந்து சளியை உருவாக்கக்கூடிய அதே வகையான வைரஸ் தான். ஆனால் அதை வந்து மனிதர்களால் இன்றைக்கி தாங்கிக்க முடியாதது தான் முக்கியமான காரணம். அதனால் ஏற்பட்ட மரணத்திற்கு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த கோழிக்கு இன்ஜெக்ஷன் போட்டு இது பண்ணுறாங்க, அதனால தான் அதை சாப்பிட்றதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்றாங்க. சரி, அவங்க பிஸ்னஸ்ஸு எப்படி வேணாலும் பண்ணட்டும்.
ஆனால் அதை நாம் ஏன் சாப்பிடணும்? சாப்பிட்டு இதை பண்ணுறாங்கன்றதுனால சரி அதை பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல, அதை விட்டுடலாம்ல, ஏன் விட மாட்டுறாங்க? ஸோ அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் விட வைக்கிது, விட்டே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்தே தீரும். இல்லை இது இந்த போராட்டமெல்லாம் கூட கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. இது வந்து கோழிக்கு மட்டும்தான். சரி, ஓகே, கோழி இல்லைன்னா வேறு அடுத்த கட்டம் என்னன்னு போவாங்க. மேபி கோழி வந்து மற்றதோட சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற விஷயத்துக்கு நகருவாங்க. ஆடு இருக்குது, இன்னும் என்னென்னமோ இருக்குது, அதை நோக்கி போவாங்க. அல்லது நார்த் இந்தியாவில் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க. ஒரு தடவை அதே மாதிரி ஆடு இங்கே ஏதோ ஒரு காரணத்தினால விற்காமல் இருந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஒன்று இறக்குமதி பண்ணாங்க. அது பார்க்குறதுக்கு நாய் மாதிரியே இருந்துச்சுன்ட்டு அது ஒரு பிரச்சனையாச்சு. அது நாய் கிடையாது, ஆடு தான் அப்படின்ட்டு. மொத்தத்தில் நாய்க்கறியே போட்டாலும் சாப்பிட்ற அளவுக்கு மனிதன் வந்து அசைவத்துக்கு அடிமையாயிட்டான். காக்கா கறி, நாய்க்கறி, மனித கறியும் எத்தனை நாள் சாப்பிட்டோன்னோ தெரியாது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, அசைவம் சாப்பிட்டா தான் என்னால் வந்து சாப்பிடவே முடியும், அது இல்லாமலாம் சாப்பிடவே முடியாதுன்னு சொல்கிற அந்த நிலை மாறிடும். ஏன்னா அசைவ உணவில் உணவே கிடைக்காத நிலை வரப்போகுது. புல் சாப்பிடுவான் மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ ஆல்ரெடி அதை வந்து நாம் பாலஸ்தீனத்துலலாம் பார்த்தோம். அந்த யுத்த டைம்லலாம் எதுவுமே கிடைக்காம புல், அதுவுமே கிடைக்காம அந்த புல்லை கழுவுறதுக்கு தண்ணி கூட இல்லாமலாம் கஷ்டப்பட்டாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா உலகம் இப்போ மாறிட்டு இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது இல்லையா? இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய உலகம் இதற்கான விதை வந்து முந்தைய ஜென்ரேஷன்லேயே போடப்பட்டிருது. நான் சொன்ன மாதிரி ஸ்கூலில் புத்தகத்திலே இங்கே இதில் விட்டமின் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, அதோடைய விளைவு வந்து இப்போ பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ நடக்க போகிற விஷயத்துடைய விளைவு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் யுகமே மாறப்போகுது. இன்றைக்கி நாம் இருக்கிறது வந்து இருக்கிறதுலே மோசமான கீழான யுகம், கலியுகம். மனிதர்களுடைய புத்தியெல்லாம் தலைகீழாக தான் யோசிக்கும். நல்லதை தப்பாகவும் தப்பை நல்லதாகவும் யோசிக்கும். ஆனால் வரப்போகிற யுகம் இருக்குது பாருங்கள், தங்க புத்தியுடையவர்களாக மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். உண்மையிலே சொல்லணும்னா அந்த சத்தியுகத்தை வாழ்ந்தவர்களைத்தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அந்த சத்தியுகம் மீண்டும் வரப்போகுது. ஸோ அது இந்து மதத்தில் தெரியும் இல்லையா? அது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஆனால் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, சத்தியுகத்தில் நல்லவர்கள் இருப்பாங்க, அதுவும் தெரியும். கலியுகத்தில் மோசமானவர்கள் இருப்பாங்க, அதுவும் தெரியும். இதில் வந்து துவாபரயுகத்தில் கிருஷ்ணர் பிறந்தாருன்றாங்க, திரேதாயுகத்தில் ராமர் இருந்தாருன்றாங்க. ஆனால் இதில் சில தவறு இருக்குது. கிருஷ்ணர் வந்து இங்கே துவாபரயுகத்தில் பிறக்கலை, சத்தியுகத்தில் பிறக்கிறவர். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒவ்வொரு தடவையும் திரேதாயுகத்தில் ராமர் பிறப்பார், ஒவ்வொரு தடவையும் சத்தியுகத்தில் கிருஷ்ணர் பிறப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து 5000 வருடம் தான். வேதங்களில் தவறுதலாக லட்சக்கணக்கான வருஷம் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும் இதில் என்ன நடக்குதோ அது திரும்ப திரும்ப நடக்கும்ன்ற. அப்போ சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் ரெண்டும் சேர்ந்தது தான் சொர்க்கம். அங்கே வாழ்ந்தவர்களை தான் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். ஏன்னா மனிதர்களுடைய குணம் அவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது. எந்த அளவுக்கு, கறிமீன் சாப்பிட்றது மட்டும் இல்லை, காமம்னா கூட என்னன்னு தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். காமத்தினால் கிடையாது. காமம்னா என்னென்னு அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனால் சின்ன சலனம் கூட இருக்காது, குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க. அதுதான் இயேசு வந்து குழந்தைகள் மாதிரி ஆகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த யுகம் வருது. அங்கே சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்திற்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் வராது. ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் விலங்குகளை துன்புறுத்தாதீர்கள்னு எழுதினவனே எழுதி முடிச்சுட்டு போய் அல்லது எழுதிட்டு இருக்கும்போதே கூட நடுவில் பிரியாணி சாப்பிட்ருப்பான். அப்போ என்ன எழுதுறோன்னு கூட அவன் மைண்டுக்கு போகிறது கிடையாது. படிக்கிறவனும் அதுதான் இல்லை. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன இல்லை? குழந்தைய அடிக்காதீங்க, ஆனால் அந்த குழந்தைய கொன்று சாப்பிடுங்கன்னா கேட்க எப்படி இருக்குது? அப்படி தானே இருக்குது. விலங்குகளை துன்புறுத்தாதீங்க, ஆனால் நீங்கள் அழைச்சி சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ இந்த போராட்டம் நடத்தும்பொழுது சொல்லும்போது தான் தெரியுது,
இவங்களுக்கு விற்கிறதுக்கு முன்னாடி 15 மணி நேரம் அந்த விலங்குகள் அந்த கோழியை வந்து பட்டினி போடணுமா. அவர் அதுக்கு சொல்கிறார், அப்படி இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் உருவாகும், அந்த கழிவுகள் இருக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப சுற்றுப்புறத்தை பாதிக்குதான். ஆனால் கொல்றதே பாவம்தான், ஆனால் எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொல்றாங்கன்றது தெரியுது. 15 மணி நேரம் சாப்பாடு இல்லாமல். அதுதான் அந்த கோழிக்கடை வழியாக போகும்போது அந்த கோழியெல்லாம் பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமாக இருக்கும். இப்போ தான் தெரியுது அது 15 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்குதுன்ட்டு. ஸோ இவ்வளவு சித்திரவதை பண்ணி ஒரு உயிரை கொன்று, சிஸ்டர் சொன்ன மாதிரி அதை சாப்பிட்டு தான் நம்ம உடம்பை வளர்க்கணுமா? இன்றைக்கி வந்து சுற்றி மனிதர்கள் சொல்கிறது எல்லாமே சயின்ஸ் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க. சயின்டிஸ்ட் ஒன்றும் கடவுள் கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே எல்லாம் தெரியாது, படித்ததை ஒப்பிக்கிறாங்க அவ்வளோதான். டாக்டர்ஸ்லாம் பேசுகிறாங்களா, அவங்களுக்கு தெரியுமா எல்லாமே? அவங்க படித்ததை வச்சுட்டு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் இங்கே கலியுகத்தின் இறுதியில் கடவுள் வரார் இந்த பூமிக்கு. அவர் தான் வந்து இந்த ரகசியத்தை சொல்கிறார். யுகம் மாறப்போகுது. ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக கடவுள் கொடுக்குற ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ அப்போ பேசுகிறது கடவுள் நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னா அடுத்தது எந்த கேள்வியுமே கேட்க மாட்டோம். கண்ணை மூடிட்டு அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம். காமம், அதாவது கரிமீன் மட்டும் இல்லை, காமத்தை கூட விட்டுருவோம். ஏன்னா காமம் இல்லாத உலகத்திற்கு நாம் போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் விடலைனாலும் வலுக்கட்டாயமாக அது விட்டே ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். இப்போ எப்படி இந்த கோழிக்கடை பிரச்சனை வந்ததோ அதே மாதிரி அதுவும் வரும். இப்போ பாருங்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7000 பேருக்கு ஹெச்ஐவி நோயாளிகளாக இருக்கிறாங்க கல்லூரியிலே, கர்நாடகாவில். அதுவும் வலுக்கட்டாயமாக போய் டெஸ்ட் எடுக்கல, அவங்களே விருப்பமுள்ளவர்கள் வந்ததுக்கே இப்படி வலுக்கட்டாயமாக எடுத்தால் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ இதில் ஒரு வைரஸ் காமத்தினால பரவ ஆரம்பிச்சதுன்னா, ஏற்கனவே ஒரு கப்பலில் அது மாதிரி ஒரு நோய் பரவி நிறைய பேர் அந்த கப்பல்லே இறந்தாங்க. ஸோ அப்படி ஏற்கனவே ஹெச்ஐவின்னு ஒன்று வந்தது. அதுக்கு முன்னாடியே கூட நிறைய எஸ்டிடி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்குது. இருந்தாலும் எதையாவது ஒரு மருந்து பண்ணிவிட்டு அந்த காமத்தை விட முடியாமல் இருக்கிறான் மனிதன். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு இளைஞர்களும் கூப்பிட்டு எப்படி பாதுகாப்பாக காமத்தில் ஈடுபடுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறாங்களாம். இப்போ இவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காதா? அவங்க பாதுகாப்பாக இருந்து தான் ஹெச்ஐவி வந்திருக்கும். ஸோ அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இந்த கர்ப்பம் ஆகக்கூடாதுன்றதுக்காக பெண்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ண பெண்களே நிறைய பேர் கர்ப்பமாகி இருக்கிறாங்க. அது எப்படி ஆனாங்கன்றது யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வைரஸ் வந்து நீங்கள் என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாலும் அதை தாண்டி போகிறது ஒன்றும் கம்பசூத்திரம் கிடையாது. ஸோ இந்த எய்ட்ஸ் வந்த புதுசில் வந்து இந்த ரேடியோலாம் அதிகமாக இதை பற்றி போடுவாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, பெஸ்ட் ப்ரொடெக்ஷன், அதாவது பெஸ்ட் ப்ரொடெக்டட் செக்ஸ் இஸ் நாட் ஹேவிங் செக்ஸ் அட் ஆல் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உடம்பு ஃபுல்லாகவே எந்த வழியாக வேணாலும் அது போகும். காமத்தினால தான் போகணும்னு அவசியம் கிடையாது. இல்லையா, உடம்புல எங்கேயோ கீறல் இருக்குது, ரத்தத்தில் தான் இருக்குமே அது, இல்லையா? அப்போ அதுக்கு யாரோ சொன்னாங்க, அப்போ உடம்பு ஃபுல்லாக நீங்கள் வந்து காண்டம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ புத்திசாலியாக இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஸோ நாம்பளாக இதை விட்டோன்னா நமக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? சொர்க்கத்தில் பிறப்போம். விடுறதுக்கான வழியும் சொல்லி கொடுக்குறார். என்ன பண்ணணும்? நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்கும்போது தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். அதில் ஒன்று தான் நாக்கு ருசி, இல்லையா? அசைவம், காமமும் புலன் இன்பம் தான். ஸோ அப்போ இதில் இருந்தாலும் நீங்கள் விடுபடணும் அப்படின்னா இந்த உடம்பே நான் கிடையாது. உடம்பு இருந்தால் தானே புலன் இன்பம். இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா, அதாவது உயிர் தான் நான். அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அந்த ஆத்மாக்களின் தந்தை தான் கடவுள். எல்லா ஆத்மாவுக்கும் சேர்த்து ஒரே தந்தை தான்
கடவுள். அவரை தான் சிவன் இந்துக்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவர் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். சொர்க்கம் வரப்போகுது. ஸோ அந்த அந்த அதாவது இப்போவே நீங்கள் இறைவனை நினைக்கணும். ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அவர் இருக்கிற இடம் செம்பொன் நிறமான ஒளி உலகம், அதை தான் பரந்தாமா பரலோகம்னு சொல்கிறோம். இப்போ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானம் முரளி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இருக்குது, முற்றிலும் இலவசமாக. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ரெகுலராக அதை போஸ்ட் பண்ணுவோம். அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த முரளியை தினம் தினம் படிக்க படிக்க தான் இறைவன் மேலே அந்த நிச்சய புத்தி அதிகரிக்கும். பேசுகிறது கடவுள் தான். அப்போ தான் கரிமீன் மட்டும் இல்லை, காமத்தையும் தூக்கி கடாச தயாராக இருப்பீங்க. ஸோ அப்படி இறைவன் சொல்கிறது அப்படியே எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியாகி ஸ்ரீ நாராயணன் பதவியை கூட உங்களால் அடைய முடியும். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் விடுறது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவிலிருந்து அந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவம் செய்வீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆனந்தம்லாம் வெளியிலேருந்து வருது இல்லையா? சிக்கன் சாப்பிட்டா தான் ஒருத்தர் ஆனந்தமாக இருக்கிறவனுக்கு இப்போ ஆப்பு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே கட் ஆகும் ஒரு டைமில். காமம் இல்லாமல் இருக்கவே முடியலன்ட்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு போக்சோ ஜெயிலில் போயிட்டுறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? இல்லை இப்போ இப்படி வலுக்கட்டாயமாக அதிலிருந்து நீங்கள் விடுபட வைக்க வேண்டியதாக போயிடும், தண்டனை கொடுத்து. ஸோ அப்படி தண்டனை அடையாமல் நீங்கள் மாறணும்னா இறைவன் நினைவில் நிச்சய புத்தியோட இந்த இறைவனுடைய முரளியை சிந்தனை பண்ண ஆனந்தமாக இதையெல்லாம் விட்டுடுவீங்க. மனதில் கூட அதை தொடணுன்ற எண்ணம் வராது. காமத்துக்கும் சரி கரிமீனுக்கும் சரி, ரெண்டுமே கறி தானே. ஸோ ரெண்டுத்துலேருந்தும் புத்தியை விலகணும்னா நான் அழிவற்ற ஜோதி, கருணை ரூபமான ஜோதி, அதுதான் ஆத்மாவுடைய உண்மையான குணம். அதனால தான் நம்மளுடைய அப்பா எப்பயுமே அந்த குணம் நிரம்பியவராக இருக்கிறாருன்னா அவருடைய குழந்தைங்க நாமளும் அப்படி தானே இருக்கணும். ஆனால் 2500 வருடம் அப்படி தான் இருந்தோம் சொர்க்கத்தில். அதுக்கப்புறம் உடம்புன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் காமம் கோபம் பற்றி பேரசாங்கிறதுக்கு அடிமையானோம். ஸோ இப்போ மறுபடியும் ஆத்மான்ற உணர்வில் வந்துடுங்கன்ற. வராதவர்களுக்கு இந்த மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை, இந்த மாதிரி நிலை வந்து அவங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து நான்வெஜ் சாப்பிடலைன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி எங்கேயுமே இல்லைன்னு வச்சுக்கலாம், அடுத்தது உங்களுக்கு அது சாப்பிடவே பிடிக்காது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து சைவ குடும்பம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் முதல்ல அசைவம் சாப்பிட்றீங்கன்னா அந்த சாப்பிட ஆரம்பித்த முதல் நாளை யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சே இருக்காது, எரிச்சலாக இருந்திருக்கும். இதை எப்படிடா சாப்பிட்றீங்க? நிறைய பேர் அப்போவே விட்டுருவாங்க. பட் ஒரு சிலர் இந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இந்த ப்ரூஸ்லி படம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னு அந்த மோட்டிவேஷனால் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக்கப்படுத்திக்குவாங்க. கறிமீன் மட்டும் இல்லை, பூண்டு வெங்காயமே அப்படி தான். பூண்டு வெங்காயமே நீங்கள் 5 வருஷம் சாப்பிடவே இல்லை, தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் உடம்பு அதை ஏற்றுக்காது. எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு காரமாக இருக்கும், அதை தாங்க முடியாது அந்த வெங்காயத்தின் காரத்தை. ஆனால் அது வரைக்கும் அது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்திருக்கும், அடிமை ஆனதுனால. ஸோ இதையெல்லாம் சொல்கிறது கடவுளை தூக்கி கடாச்சிடுவோம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இங்கே நடக்கிற எந்த விஷயமும் பிரச்சனையாக தெரியாது. கடைசியில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை வரும்போதும் கடவுள் சொல்கிறாரு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உணவு கொடுக்க நான் பொறுப்பு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். மனிதர்கள் கிடையாது. மனிதர்கள் எப்படி கொடுக்க முடியும் இல்லையா? டக்குன்னு மாறும். இப்போ ஒரு ஆட்சியிலேருந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குன்னா ஆட்சி மாறிடுச்சுன்னா, ஒரு மனிதன்கிட்டேருந்து கிடைக்குதுன்னா அந்த மனிதன் செத்து போயிட்டா, எல்லாமே அப்படி திடீர்னு மாறிட்டு இருக்குதுல்ல. உக்ரைனில் எவ்வளோ பெரிய பணக்காரன்லாம் வந்திருப்பான், ஓவர் நைட்டில் வீட்டை நாட்டை எல்லாம் விட்டுட்டு போனான்ல. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஆனால் நாம் இறைவன் நினைவில் அமைதியாக இருக்கணும். ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதி தான். ஓம் சாந்திக்கு அர்த்தம் அதுதான். ஓம்னா நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணம் அமைதி. அப்போ இந்த அமைதி வெளியிலிருந்து வரல, தானாகவே உள்ளேயே இருக்குது. அப்போ சுற்றி எது நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. எல்லாத்துலேருந்தும் விலகி இருப்பீங்க. இல்லை இன்றைக்கி போராட்டம், இது நடந்தால் தான் நாங்கள் அமைதியாகும். வெளியில் ஒரு விஷயம் நடந்தால் தான் நீங்கள் அமைதியாகுவீங்கன்னா
அந்த அமைதி நிலைக்காது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இறைவன் நினைவினால் ஆத்ம உணர்வில் நிலைப்பதினால் மட்டுமே அமைதியிலும் ஆனந்தத்திலும் நிரந்தரமாக நிலைக்க முடியும். அது அடுத்த 2500 வருடத்துக்கு தொடரவும் செய்யும். இதே பாரத பூமி சொர்க்கமாக மாறக்கூடிய அற்புதமான யுகத்தில் நாம் இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் இறைவன் கையை பிடிச்சி அழகாக சொர்க்கத்துக்கு போகிறது தான் புத்திசாலித்தனம். திரும்பி நரகத்துக்கே போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இன்னும் கொடூரமாக மாறும். அப்போ துடிப்போம். ஸோ துடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு போகிறது தானே புத்திசாலித்தனம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.